வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு பொன்னாங்கண்ணி கீரையோட துவரம்பருப்பு சேர்த்து பொரியல் பண்ண போறோம். பொதுவா பொன்னாங்கண்ணி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. மெயினா இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். பிளைனா பொரியல் பண்றதை விட துவரம்பருப்பு சேர்த்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரையை காம்பெல்லாம் நீக்கிட்டு இலைகளை மட்டும் தனியா எடுத்து 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு அதுல உள்ள தண்ணியை நல்லா வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை கட் பண்ணிக்கலாம். கீரை பொரியலுக்கு கீரையை இந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சோம்னா தான் நல்லா வதங்கும். எல்லா கீரையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த கீரை பொரியல்ல சேர்க்கறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இதை இந்த பேன்ல சேர்த்துட்டு கூடவே 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் சேர்க்கிறேன். இது கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். இந்த பருப்பை குழையாம நல்லா மலர வேக வச்சுக்கணும். நான் இன்னைக்கு துவரம் பருப்பு சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க பாசி பருப்பும் சேர்த்துக்கலாம். பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சதுனால வேகமாவே வெந்துடும். இப்ப தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பருப்பை வேக விடுங்க. அந்த மாதிரி வேக வச்சோம்னா பருப்பு நல்லா ஒண்ணு போல வெந்துரும். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா தண்ணி வத்திரும், பருப்பு வேகாது. இப்ப பாத்தீங்கன்னா பருப்பு நல்லா மலர வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் தனியா எடுத்தாச்சு. இந்த தண்ணியை நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா சாம்பார், ரசம் இந்த மாதிரி எதுக்காவது சேர்த்துக்கலாம். இந்த பேன்ல 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் அதுல 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கீரை பொரியலுக்கு கடுகு கம்மியாகவும் உளுந்து அதிகமாகவும் சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும். அந்த உளுந்து வாசனையோட பொரியல் டேஸ்டா இருக்கும். இப்ப உளுந்துமே நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், ஒரு 5 பூண்டை இடிச்சு சேர்த்துக்கங்க. 3 பச்சை மிளகாவை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கீரை பொரியலுக்கு பச்சை மிளகாய் சேர்த்தோம்னா கீரையோட கலர் மாறாம அந்த பொரியல் பார்க்கறதுக்கு நல்லா கிரீனிஷாவே இருக்கும். உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க. 1 நிமிஷமா வெங்காயம் வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்கிற கீரை 4 கைப்பிடி அளவு இருக்கு. நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இப்ப 1 நிமிஷமா வதக்கியாச்சு. இந்த கீரை பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். கீரை வதங்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டியதில்லை. கீரையில இருந்து வெளிவிடுற தண்ணியே வதங்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இன்னொன்று, நம்ம கீரை வதங்கும் போது மூடி எதுவும் போட வேண்டாம், ஓப்பன்லேயே வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த கீரை வதங்கி பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. கீரை பாதி அளவுக்கு வந்திருக்கு. நம்ம சேர்த்த அளவோடவே இப்போ நல்லா சுருங்கி அளவு நல்லா குறைஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கீரை நல்லா சாஃப்டா வெந்து வர வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். கீரை நல்லா வதங்கி சாஃப்டா வெந்துருச்சு. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம மலர வேக வச்ச துவரம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேங்காய் சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். சுவையான சத்தான பொன்னாங்கண்ணி கீரை துவரம்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த சுவையான சத்தான பொன்னாங்கண்ணி கீரை பொரியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.